பிரத்யங்கராவை இவங்களை வந்து வழிபடுறதுனால என்ன மாதிரி நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் சார்? நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற நோய்களுக்கான நிறைய விஷயங்களை பார்க்கணும். அதுபோல் மனதில் ஏற்படுகின்ற நோய்கள், உதாரணத்துக்கு கவலை, பயம், பொறாமை, போட்டி, கோபம், எதிர்மறை எண்ணங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறதா அல்லது ரொம்ப மோசமாக இருக்கா அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஸ்ரீராமரையே நம்ம பெரிய அளவில் வணங்குறோம். அவருடைய மொத்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது பெரிய அதிசயத்தை அவர் செஞ்சு காட்டியிருக்காரா? கிடையாது. ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விட 1000 கோடி மடங்கு பிரச்சனைகளை அவர் சம்பாதிக்கிறார். அவர் வந்து நாளை காலையில் அரசராகணும், ஆனால் இன்றைக்கி ராத்திரி காட்டுக்கு போகிறார். சரி, காட்டில் போயாவது மனைவியோடு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா வாங்கக்கூடிய வரன்களில் ஒன்று 12 வருடம் தவ வாழ்க்கையில் தான் இருக்கணும், இல்லற வாழ்க்கைக்கு போகக்கூடாது. அப்போ மனைவியோடு காட்டுக்கு போகிறார். சரி, அங்கேயாவது தவ வாழ்க்கையை ஈடுபடலான்னு பார்த்தா மனைவியை கடத்தப்படுறாங்க. அவங்க யார் கடத்தினாங்கன்னே தெரியல. காட்டுக்குள்ளே போய் யாரை தேடுறது? அப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி பிரயாணம் போகிறார். அப்புறம் அந்த ஊருக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய அரசனோட சண்டை போடுறாரு. அவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, மிகப்பெரிய வீரர்கள். அவர்களை சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்கிறார். மனைவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் அகெயின் கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே தீக்குளிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். ஊருக்கு வந்தால் ஒரு சலவை தொழிலாளி ரொம்ப கேவலமாக பேசுகிறதுனால பிரசவத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய மனைவியை கொண்டு போய் காடுகளில் விடக்கூடிய ஒரு நிலை. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் யோசிச்சு பாருங்கள். நம்மளை மாதிரி யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? மனைவி காணாமல் போனால் பெரும்பாலும் யாரும் தேடக்கூட மாட்டோம். சரி, மனைவியை யாராவது தப்பாக பேசினா, யார் பேசுனானோ அவன் தலையை வெட்டி தூக்கி போட்டுருவோம். கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க, இருந்தாலும் தப்பாக பேசும்போது அதை காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் மனிதர்கள் இவ்வளோதான் சொல்லி போயிருப்போம், இல்லை தண்டனை கொடுத்துருப்போம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தண்டனை கொடுப்பாங்க. இதெல்லாம் இருந்தும் கூட, எல்லா சக்திகளும் இருந்தும் கூட ஒரு மனிதன் எவ்வாறு நியாயமாக வாழ வேண்டும்னு சொல்லி கொடுத்த ஒரு அழகான ஒரு விஷயத்துக்காகத்தான் ஸ்ரீராமரை நம்ம பாராட்டணும். அதனால் இந்த நோய் அந்த நோயின் இல்லை, மனநோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள். மனநோயின்னு நான் சொல்கிறது பைத்தியம் கிடையாது. மனநோயின்னு நம்ம சொல்கிறது தேவையில்லாத பய உணர்ச்சி. இன்றைக்கி சக்கரை நோய் ஏன் வருது? பயத்தினால வருது. இன்றைக்கி புற்றுநோய் ஏன் வருது? பயத்தினால வருது. இன்றைக்கி ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? பயத்தினால வருது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத சூழலில் வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே மகா பிரத்யங்கரா தேவியுடைய ஒரு தரிசனமும் அந்த மந்திரங்களை நம்ம கேட்டாலே போதும், அவ்வளவு பெரிய சிறப்பு ஏற்படுவதை பார்க்கலாம்.